மக்கள் ஒரு மௌன புரட்சியும் சில தேர்தல்களில் நடத்தி இருக்கிறார்கள். ம், அதையெல்லாம் நான் நினைவில் கொண்டுதான் ம், கருத்து கணிப்புகளை பற்றி பேச வேண்டும். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார் என்று அவர் சொல்லுவது என்பது ஒரு உற்சாகப்படுத்துகிற செய்தி என்று தான் நான் பார்க்கிறேன். ம், நான் ஏற்கனவே உங்களிடம் குறிப்பிட்டது போல, இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் விஜய் வந்தால் என்ன? வரட்டுமே ம், என்கிற ஒரு சிந்தனை ம், பரவலாக நான் பார்க்கிறேன். டியூரிங் மை டிராவல். ஆனால் விஜய் அந்த அவருடைய அரசியல் என்பது இன்னமும் ஒரு தெளிவான பிக்சர் வேண்டும். ம், பல பிரச்சனைகளில் அவருடைய கருத்து என்ன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். ம், தேர்தல் பரப்புரைகளில் சில கூட்டங்களில் 10, 15 நிமிடங்கள் பேசினார். எனக்கு தெரிந்து 1, 2 கூட்டங்களில் தான் 25, 30 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். ம், பஞ்ச் டயலாக் மாதிரி மீட்டிங்கை பயன்படுத்துவது என்பது சரியாக இருக்காது. ம். ரசிக்க உதவலாம். கீழே இருப்பவர்கள் கைத்தட்ட உதவலாம். ஆனால் உங்களை வாக்காளர் பெருமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சிகளிலே பார்க்கிறார்கள், ம், பத்திரிகைகளிலே படிக்கிறார்கள். ம், ஆகவே அவர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய கவனத்தை அல்லது அவர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவதற்கு கனமான செய்திகள் தேவை.